துர்வாச மாமுனிவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி துர்வாச மாமுனிவரிடத்திலே பணி செய்ய அனுப்பி வைக்கின்றார். அப்ப துர்வாச மாமுனிவரிடத்திலே குந்தி தேவி பணி செய்தாள் அல்லவா? அப்போ செய்யும் பொழுது அவளுடைய ஜாதகத்தை பார்க்கின்றார் துர்வாச மாமுனிவர். திருமணம் ஆகியும் கணவர் சுகம் இல்லை, கணவனால் புத்திர பாக்கியம் இல்லை என்று அறிந்த துர்வாச மாமுனிவர் 5 வரத்தை கொடுத்தார். 5 வரம் என்னென்ன வரம்? சூரிய தேவன் வரம், 2வதாக யமதர்ம ராஜன் வரம், 3வதாக வாயு தேவன் வரம், 4வதாக இந்திரன் வரம், 5வதாக அஸ்வினி தேவர்கள் வரம். வரத்தை கொடுத்தார்கள். அதை எப்போ சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? குந்தியோ சிறுவயது குழந்தை என்ன செய்தார்? 10வது வயதினிலே பங்குடைய பலகியாக குந்தி தேவியவள் குழந்தையாக இருக்கும் போது சுவாமி, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர்களா? நானோ மலராத மங்கை, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னார். எனக்கு குழந்தை பிறந்தார். நாடோ நாடாளும் மகாராணி. இந்த உலகத்தில் இருக்கின்ற பாவை மக்கள் என்னை பழித்து பேச மாட்டார்களா சுவாமி? என்னடி வார்த்தை சொல்லுகின்றார்? அந்த மந்திரத்தை சொன்னால் என்று சொன்னால் குழந்தை பாக்கியத்தை நான் கொடுத்து விடுவேன். நானோ உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுகின்றேன். அந்த மந்திரத்தை நீ சொன்னாய் என்று சொன்னால்